ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 10 பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதம் 11. ரக்ஷோ அதமேன விருகவத் விபினே அசமக்ஷம் வைதேகராஜ துகிதரி அபயாபிதாயாம் பிராத்ரோ வனே கிருபணவத் பிரியயா வியுக்தக ஸ்திரீ சங்கினாம் கதிம் யதி பிரதயம் சச்சார. ஹரே கிருஷ்ணா. இதோட டிரான்ஸ்லேஷன் அண்ட் பர்போட்டு நம்ம பாதி பார்த்துருக்கோம் போன ஆடியோவில். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். டிரான்ஸ்லேஷன். ஆட்டிடையன் இல்லாததால் பாதுகாப்பில்லாமல் இருக்கும் ஆட்டை ஒரு சிங்கம் அல்லது புலி இரையாக்கி கொள்வது போல பகவான் ஸ்ரீராமர் வனத்தில் புகுந்தபோது லக்ஷ்மணனும் அங்கு இல்லாததால் இராட்சசர்களிலேயே மிக கொடியவனான ராவணன் சீதாதேவியை கடத்தி சென்றான். பர்பட் பை ஷிலபிரபாத். ஜெய் ஷிலபிரபாத். எல்லா இன்பங்களுக்கும் பகவானே மூலமும் களஞ்சியமும் ஆவார். இவ்வாறாக பகவான் ஸ்ரீராமர் பௌதீகம் ஆன்மீகம் ஆகிய இரு வழிகளிலும் உண்மையை வெளிப்படுத்தினார். பௌதீக வழியில் உள்ளவர்கள் பெண்களிடம் பற்றுக்கொள்வதால் துன்பப்படுகின்றனர். ஆனால் ஆன்மீக விஷயத்தில் பகவானுக்கும் அவரது இன்ப ஆற்றலுக்கும் இடையில் பிரிவுணர்ச்சி ஏற்படும் போது பகவானின் ஆன்மீகமான ஆனந்தம் அதிகரிக்கிறது. இது ஸ்ரீமத் பகவத்கீதையிலும் 9ஆம் அத்தியாயம் 11வது பதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. அவஜானந்தி மாமூடா மானுஷீம் தனுமாஸ்ரிதம் பரம்பாவம் அஜானந்தோ மம பூத்த மகேஸ்வரம். பரமபுருஷ பகவான் ஸ்ரீராமரின் அல்லது கிருஷ்ணரின் ஆன்மீக ஆற்றலை அறியாதவன் அவரை ஒரு சாதாரண மனிதனாக நினைக்கிறான். ஆனால் பகவானுடைய மனம், புத்தி மற்றும் புலன்கள் ஆகியவை பௌதீக சூழ்நிலைகளால் ஒருபோதும் பாதிப்படைவது இல்லை. இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். இந்த உண்மையை ஸ்ரீ மத்வாச்சாரியார் ஸ்கந்த புராணத்திலிருந்து மேற்கோள் காட்டுகிறார். நித்ய பூர்ண சுக ஞான ஸ்வரூபோ அசௌ யதோ விபுக அதோ அஸ்ய ராம இதி ஆக்யா தஸ்ய துக்கம் குதோ அனு அபி ததாபி லோக சிக்ஷார்த்தம் அதுஹோ துக்க வர்த்திவத் அந்தர்ஹிதாம் லோக திருஷ்டியா சீதாம் ஆசீத் ஸ்மரன் இவ. ஞாபனார்த்தம் புனர்நித்ய சம்பந்தக ஸ்வாத்மனக ஸ்ரியாக அயோத்யாயா விநிர்கச்சன் சர்வலோகஸ்ய சேஸ்வரக பிரத்யக்ஷம் தூ ஸ்ரீயாசார்த்தம் ஜகாமானாதிர் அவ்யயக நக்ஷத்ரமாச கணிதம் த்ரயோதச சஹஸ்ரகம் பிரம்மலோக சமம் சக்ரே சமஸ்தம் க்ஷிதிமண்டலம் ராமோ ராமோ ராம இதி சர்வேஷாம் அபவஸ்ததா சர்வோ ரமமயோ லோகோ யதா ராமஸ்து அபாலயத். உண்மையில் சீதையை அபகரித்துச் செல்வது ராவணனால் முடியாத காரியம். அவன் அபகரித்துச் சென்றது மாயா சீதை. சீதை அக்னியில் சோதிக்கப்பட்ட போது இந்த மாயா சீதை எரிந்து உண்மையான சீதை அக்னியிலிருந்து வெளிவந்தாள். இந்த உதாரணத்திலிருந்து நாம் அறிய வேண்டிய மற்றொரு கருத்து என்னவென்றால், ஜட உலகில் ஒரு பெண் எவ்வளவு சக்தி படைத்தவளாக இருந்தாலும் அவளுக்கு பாதுகாப்பளிக்கப்பட வேண்டும் என்பதாகும். இல்லையென்றால் ராவணனை போன்ற இராட்சசர்கள் அவளை சுயநலத்திற்காக உபயோகித்துக் கொள்வார்கள். சீதை பகவான் ஸ்ரீராமரை மணப்பதற்கு முன்பாக அவளது தந்தையான விதேகராஜனின் பாதுகாப்பில் இருந்தாள் என்பதையே வைதேகராஜ துகிதரி என்னும் சொற்கள் இங்கு சுட்டிக்காட்டுகிறது. திருமணமான பின் தன் கணவனால் அவள் பாதுகாக்கப்பட்டாள். எனவே ஒரு பெண் எப்போதுமே பாதுகாக்கப்பட்டவளாக இருக்க வேண்டும். வேத விதிமுறையின்படி ஒரு பெண் சுதந்திரமாக வாழ்வதற்கு வழியில்லை. ஏனெனில் தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்ணால் அவளை பாதுகாத்து கொள்ள முடியாது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 10 பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதம் 11 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய்.